இந்த பாட்டுக்கு 5 கோடி லட்சம் கேட்டிருக்கீங்க. இது நல்லாவா இருக்குது? கேட்காம அந்த பாட்டை வெளியேற்றுவாங்களா? அம்மந்தட்டி படம் வணக்கம்டா வாப்பில் தேனியிலிருந்து. இந்த பதிவு யாருக்குன்னா எங்கள் ஐயா இளையராசா ஐயாவுக்கு இந்த பதிவு. இப்போ எங்கள் அண்ணன் ஏகே அஜித் குமார் அண்ணன் படம் பயங்கரமாக கிட்டாகி போச்சு. அந்த பாட்டு ஒன்று ₹1 ஒரு ஓலைக்கு போட்டு இருந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போகும். இதை யாரை ஞாபகப்படுத்தி விட்டுருக்காரு? யாரை அந்த படத்தில் ஞாபகப்படுத்தி விட்டுருக்காரு? எங்கள் ஐயா இளையராசா ஐயாவை. இன்றைக்கி பட்டி தொட்டி பூரா பாட்டு கேட்குதுன்னா அந்த பாட்டு பலபடியும் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேனிக்கில் இன்றைக்கி நம்ம என்ன போட்டிருக்கீங்க ஐயா இளையராசா ஐயா? அந்த பாட்டுக்கு 5 கோடி லட்சம் கேட்டிருக்கீங்க. இது நல்லாவா இருக்குது? இன்றைக்கும் பலபடியும் எங்கள் இளையராசா ஐயா வந்துட்டார் மீண்டும் அப்படின்னு அந்த பாட்டை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். எங்கள் தலை படத்தில் எங்கள் ஏகே அஜித் குமார் அண்ணன் படத்தில் இந்த பாட்டு வந்துச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இளையராசா ஐயா இந்த பாட்டுக்கு நஷ்டீடு 5 கோடி கேட்டிருக்காருன்னு. என்னங்க இது? உங்களை கேட்காம அந்த பாட்டை வெளியேற்றுவாங்களா? அம்மந்தட்டி படம் வெற்றி படமாக இப்போ ஓடினனால நீங்கள் கேட்குறீங்க. இதே தோல்வி படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. பண்ணப்புறத்தில் இருக்கீங்க. நம்ம ஊர் தேனி மாவட்டம் பண்ணப்புறம். அது நல்லா தெரியும். நான் வருஷம் அந்த இளையராசா தாயை போய் பார்த்துட்டே வரேன். இன்றைக்கும் அந்த பாட்டுக்கு கிட்டான யாருன்னா நம்ம கிராமத்துக்குள்ளே ஆண்டி வெட்டி உசுலம்பட்டி தேனி அள்ளி நகரம் இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கியா திருவிழாவில். நீங்கள் என்னன்னு பார்த்தா 5 கோடி பணம் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ஒரு தலை ரசிகராகவோ இருக்கேன் நான். எனக்கு மனசு ரொம்ப வேதனைங்கய்யா. அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா நம்மளை மீண்டும் இளையராசா ஐயா வந்துட்டாருன்னு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் லட்சீடு 5 கோடி கேட்டது பெரிய தப்புயா. உங்களை கேட்காம பெரிய படத்துக்காரவங்க எப்பயுமே அந்த பாட்டை இறக்க மாட்டாங்க. சினிமா படம் எடுக்கிறோம்னா இப்போ வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படிங்கும் போது ஒரு படம் எடுக்கிறப்பயே என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா இந்த படம் நாங்கள் தமிழில் தான் பேர் வச்சுருக்கோம், இதை எடுக்கவான்னு கேட்டாங்க. எடுங்க அப்படின்னு தான் நானும் சொல்லியிருந்தேன். எப்போ 2019 வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு ஒரு படம் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு என்ன நான் என் பேரை வச்சு விட்டீங்க, வணக்கம்டா மாப்பிள்ளை பேரை வச்சு விட்டீங்க, நஷ்டீடு ஒரு 10 லட்ச ரூபா தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது தப்புங்க. நம்ம தேனிக்காரன் விட்டு கொடுக்கணும். பாசக்காரங்க நம்ம பேரில் படம் வச்சுருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது பெரிய தவறு. 5 கோடி கேட்டதெல்லாம் பெரிய தவறுங்கய்யா. ஆமாம், எனக்கு மனசு வேதனை. ஏன்னா இப்பயும் உங்கள் பாட்டு நல்லா வரணும், மீண்டும் வரணும்னு நாங்கள் இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் தெரிய மாட்டுது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்தாங்களா முன்னாடி அப்படின்னு. அது காரணம் இளையராசா ஐயா. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இளையராசா ஐயா பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாட்டு மீண்டும் வரணும், ஒரு படத்துலேயும் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் 5 கோடி கேட்டு நஷ்டீடு கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு ஏகே அஜித் ரசிகராக நாங்கள் சொல்கிறோம், அது பெரிய தவறு. ஆமாம், அதை மாற்றுங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து.